அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். மீன ராசினருக்கு ராசியில் சனி வக்கிரம், 5இல் குரு, 6இல் கேது, 7ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன், 8இல் சூரியன் செவ்வாய் புதன், 12இல் ராகு இருக்கிறார். இதுவரை 4ஆம் இடத்திலிருந்து கஷ்டப்படுத்திய குரு பகவான் ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு சென்றிருப்பது நன்மை. 7இல் சுக்கிரன் இருப்பதாலும் உங்களின் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். தேவைக்கு ஏற்றபடி பண வரவுகள் வரும். தன சேர்க்கை ஏற்படும். தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், நன்மைகள் உண்டாகும். பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதுடன் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 8இல் சூரியன் செவ்வாய் இருப்பதாலும் உடல் நலத்தில் சற்று அக்கறை, கவனம் தேவை. தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்ய வேண்டும். பிறர் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. வயது மூத்தவர்களிடம் வாக்குவாதம் கூடாது. மாணவியர்கள் கோபப்படாமல் நிதானமாக படித்தல் வேண்டும். குரு உங்கள் பஞ்சம ராசிக்கு வந்து ராசியை பார்வையிடுவதால் மிகப்பெரிய பாதுகாப்பை பெறுகிறீர்கள். மீன ராசியில் உள்ள சனியை குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் ஒரு சில நன்மைகளும் உண்டாகும், பாதுகாப்பும் கிடைக்கும். குரு உச்சமடைந்து சனியை பார்ப்பதால் மற்ற கஷ்டங்கள், மற்ற கிரகங்களினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். கேது பகவான் 6இலிருந்து நன்மைகளை செய்கிறார். துன்பங்களை குறைப்பதற்கு துணை புரிவார். மற்ற கிரக அமைப்புகளால் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்கள் குறையும் என்பது நிம்மதி. உபரி வருமானத்திற்கு வழி கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள் சிறிய தடைக்கு பிறகு நிறைவேறும். அடுத்து, செயல்களில் நிதானம் வேண்டும். உடல் வலி, அசதி, சோர்வு வந்து நீங்கும். செரிமான பிரச்சனைகள் உண்டாகும். வெளி இடங்களில் உணவுகளை உண்ணக்கூடாது. கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பத்திர பதவி விஷயங்களில் கவனம் தேவை. தற்சமயம் 7.5 சனியில் சனி பகவானை குரு பார்ப்பது ஒரு நன்மை. இதுவரை 4ஆம் இடத்திலிருந்து கஷ்டப்படுத்திய ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துக்கு செல்வதால் பண வரவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஓரளவு நன்மைகள், சந்தோஷங்கள் அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகும். அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5 வரை குரு பகவான் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார். ஓரளவு நன்மைகள் பெருகும். கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபாவை கோயிலுக்கு செல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.